Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். ஐ ஹாவ் மேட் an announcement. ஓகே, நீங்கள் போய் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ யா, போய் இன்ஸ்டாகிராமில் மேபி என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆர் செக் பண்ணிட்டு வாங்க. எனிவேஸ், லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இன்றைக்கி வந்துட்டு ஒரு டாப் 5 கரண்ட் ஃபேவரட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் ரீசெண்டாக நான் என்னுடைய ஹேர் கேர் ரூட்டினில் எடுத்துகிட்டு வந்தது. ஐ திங்க் ரிலீஜியஸாக இது ஒரு 1 மந்த்தாக நான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் மை ஹேர் இஸ் லைக் பிஹேவிங் ஸோ நைஸ். நம்ம ஒரே செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து த்ரூ அவுட் த இயர் யூஸ் பண்ண முடியாது. சில ப்ராடக்ட் தான் அந்த மாதிரி ஒர்க் ஆகும். கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரான்சிஷன் டைம்லலாம் வந்துட்டு யூ ஹாவ் டு சேஞ்ச் ஆர் ஸ்விட்ச் அப் யுவர் ப்ராடக்ட்ஸ். இதில் வந்து இது எல்லாமே என்னுடைய ஃபேவரட்ஸாக தான் இருக்குது. பட் இப்போது ரைட் நவ் என்னுடைய முடிக்கு வந்து இந்த சில காம்பினேஷன்ஸ் வந்து இட்ஸ் ஒர்க்கிங் குட். அது என்னென்ன அப்படின்றது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஹேர் ஆயில் இஸ் அ மஸ்ட். எனக்கு அதுவும் ஒரு லாஸ்ட் 1.5 இயர்ஸாகவே மறுபடியும் என்னுடைய ஹேர் ஆயிலிங் ரூட்டை வந்துட்டு நான் ரிலீஜியஸாக ஆக்கி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். அதில் வந்து ஐ ஸ்டார்டட் யூஸிங் இந்த சீக்ரெட்டோட பிளாக் சாம் ஹேர் ஆயில். இது வந்து நடுவில் ஒரு பிரேக் விட்டு வச்சுருந்தேன். பட் திஸ் இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். இது வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இன்கார்பரேட் பண்ணப்பட்ட ஒரு ஹேர் ஆயில். கருவேப்பிலை, ஆம்லா, அப்புறம் கோக்னட் ஆயில், இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் வந்து இதில் சேர்த்து இருக்குது. ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு உங்கள் முடியும் ஸ்கேல்ப்பையும் வந்துட்டு போட்டதுமே நல்லா பேம்பர்டாகவும் நல்லா நரிஷ்டாகவும் ஒரு ஸ்பா ட்ரீட்மெண்ட் கொடுத்த மாதிரியான ஒரு ரிசல்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு ஹேர் ஆயிலாக வந்துட்டு இது உங்களுக்கு இருக்க போது நல்லாயிருக்கும். இது வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதும் சொல்லிடுறேன். நான் வந்து இந்த ஓவர் நைட் விடுறது, மேக்ஸிமம் 6 hours 7 hours அந்த ரூட்டின் ஃபாலோ பண்ணாமல் இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, ஹேர் வாஷ்க்கு அட்லீஸ்ட் 20 minutes, ஓகேவா, 15 to 20 minutes ஹேர் ஆயில் வந்துட்டு என்னுடைய தலையில் இருக்கணும். அண்ட் அந்த ஹேர் ஆயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ளிகேட்டர் பாட்டில் மூலியமாக வச்சு தான் நான் வந்துட்டு என்னுடைய ஸ்கேல்ப் ஃபுல்லாக நான் வந்து ஈரம் பண்ணிவிட்டு இந்த ஹேண்ட் மசாஜர் இருக்கும்ல, லைக் ஸ்கேல்ப் மசாஜர் கையில் வச்சு மசாஜ் பண்ணுறது, அதை வச்சுட்டு ஐ மசாஜ் மை ஸ்கேல்ப் லைக் ஒரு ரஃபாக ஒரு 5 minutesக்கு. ஓகே, அதை நல்லா பண்ணதுக்கப்புறமா ஐ வில் புட் ஆன் சம் ஹேர் மாஸ்க். இது வந்து ஸ்கேல்பில் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஸ்கேல்பில் வந்து இது அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutes ஊற வச்சுட்டு ஐ வில் வாஷ் ஆஃப் மை ஹேர். ஓவர் நைட்லாம் இப்போதைக்கு கிடையாது. ஓவர் நைட் பண்ணுறேன்னா அதை விட இது நல்லாயிருக்கு அப்படின்றதுனால இது வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். ஸோ இது வந்து ஸ்கேல்புக்கு போட்டு ஹேர் லென்ஸுக்கு வந்துட்டு இந்த டவ்வோட டீப் மாய்ஸ்சர் ட்ரீட்மெண்ட் ஹேர் மாஸ்க் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நான் வாங்கி ஹேர் வாஷ் அப்போ யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்துச்சுன்னா, என்னுடைய முடியை வந்து கொஞ்சம் நல்லாவே இன்டென்ஸாக நரிஷ் பண்ண மாதிரி இருந்தது. நான் வாரத்துக்கு ஒரு வாட்டி ஆர் ஈவன் 2 weeks ஒன்ஸ் யூஸ் பண்ணாலே போதும் அப்படின்ற மாதிரி இருந்தது. வந்து கேர்லி முடிக்கு நல்லா டீப் இன்டென்ஸ் மாய்ஸ்சரைசேஷனுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஹேர் மாஸ்க். ஸோ எனக்கு என்னுடைய முடிக்கு வந்து அவ்வளோ நரிஷ்மெண்ட், அவ்வளோ மாய்ஸ்சரைசேஷன் வந்து தேவைப்படல. ஸோ இது வந்து கொஞ்சம் வேடவுன் பண்ணுற மாதிரி இருந்தது. நான் என்ன பண்ணேன், சரி ப்ரீ ஹேர் வாஷ் ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ணி பார்க்கலான்ட்டு தான் என்னுடைய லென்ஸுக்கு வந்துட்டு இதை மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு லைக் தண்ணி வச்சு ஃபஸ்ட்டு லைட்டாக ஈரம் பண்ணிப்பேன். ஸ்ப்ரே பாட்டிலில் தண்ணி போட்டு ஸ்ப்ரிட்ஸ் பண்ணி ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அகைன் ஒரு 15 to 20 minutes அகைன் கிடையாது, அந்த ஹேர் ஆயில் வைக்கிறோம்ல அதே டைமில் வந்து இந்த ஹேர் மாஸ்க்கும் வந்து ஊறப்போகுது. அதை வச்சதுக்கப்புறம் தனியாக போய்ட்டு ஷாம்பூ, கண்டிஷ்னர் ஆர் ஹேர் மாஸ்க் மறுபடியும் வந்து போட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். என் முடி வந்து டேமேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஹேர் வாஷ் அப்போ பிரேக்கேஜ் ஆகிறது அதுவும் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஓவரால் மேனேஜபிலிட்டி அண்ட் என்னுடைய முடி வந்து அடுத்து ஹேர் வாஷ்க்கு ஒரு 3 to 4 days வரைக்குமே இப்போ என்னால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுது. இந்த மாதிரி ரூட்டின் பண்ணும்போது மேனேஜபிலிட்டி நல்லா இருக்குது, முடி ட்ரை ஆகாமல் இருக்குது அப்படின்றதுனால. ஸோ இதை வந்து நான் இப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லைக் ஆஃப்டர் ஹேர் வாஷை விட எனக்கு வந்து இந்த ப்ரீ ஹேர் வாஷ் ட்ரீட்மெண்ட் மாதிரி இந்த மாய்ஸ்சர் ரிப்பேர் டீப் நரிஷிங் ஹேர் மாஸ்க் வந்து செட் ஆகிட்டுருக்கு. ஓகே, நான் பேர் கேவலமாக பூச்சர் பண்ணியிருக்கேன். நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா ப்ராடக்ட்ஸும் கொடுத்துறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஷாம்பு ஐம் ஸ்டில் லைக் ஸ்விட்சிங் பேக் அண்ட் ஃபோர்த் வித் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் தான். பட் கண்டிஷ்னருக்கு வந்துட்டு ஐ ஸ்டார்டட் யூஸிங் இந்த கண்டிஷ்னர் அகேன். ஏற்கனவே ருட்டீனில் இருந்த ஒன்று தான், கேப் விட்டு வச்சுருந்தேன். இது ரெட்கனோட ஒரு கண்டிஷ்னர், அசிடிக் பாண்ட் கான்சென்ட்ரேட் வேரியண்ட். இதோட ஷாம்பு வந்து காலி, கண்டிஷ்னர் கொஞ்சோண்டு இருக்குது. ஸோ இது வந்து நல்லா என்னுடைய முடி அகேன் மேனேஜபிள் ஆக்குது, பிரேக்கேஜ் கம்மி பண்ணுது, ஷைன் கொடுக்குது. ஹேர் வாஷை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அகேன் ஹேர் வாஷ் பண்ணும்போது அந்த பிரேக்கேஜ் ஆகிறது ரொம்ப விசிபிளாக கம்மியாக இருக்குது. லைக் இந்த காம்பினேஷனாக வந்து அதுவும் முக்கியமாக இந்த 2 ப்ராடக்டோட காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. ஐம் என்ஜாயிங், மை ஹேர் இஸ் என்ஜாயிங் அட் த மொமெண்ட். ஸோ இதுக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு ஷவுட் அவுட் நான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். பை இட் செல்ஃப் எனக்கு இது ஆக்சுவலாக பிடிச்சிருக்கு. இப்போ நான் இந்த ரெட்கனோட ஒரு ஷாம்பு கண்டிஷ்னரே வந்து இந்த அசிடிக் பாண்ட் திருப்பி நான் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணலாம்ட்டே இருக்கேன். ஏன்னா இவங்களோட ஷாம்புமே நல்லாயிருக்கும், முடி செம்ம சாஃப்டாக மேனேஜபிளாக ஃப்ரிஸ் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கும். அந்த கண்டிஷ்னர் வந்து ஃப்ரிஸையும் வந்து நல்லாவே எலிமினேட் பண்ணுது, அதுவும் ஒரு மெயின் ரீசன். ஃப்ரிஸ் எலிமினேஷன் வரும்போது ஆஃப்டர் ஹேர் வாஷ் முடி டேம்பாக இருக்கும் போதே வந்துட்டு ஏதாவது ஒரு சீரம் போடுறது அட்வைசபிள்.
அந்த சீரமே எனக்கு ஆயில் பேஸ்டு சீரம் வந்து நல்லா தான் ரிசல்ட் கொடுத்துட்டு இருந்தது. பட் இப்போது ஒரு க்ரீம் பேஸ்டு சீரம் வந்து ரொம்பவே நல்லா வந்து ரிசல்ட் கொடுத்துட்ருக்கு. ஐ டோன்ட் ஈவன் ஹேவ் டு டச் மை ஹேர் வித் எனி ஹீட் அப்ளையன்சஸ் அந்த ஃப்ரிட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி எனக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க ஒன்று வந்துட்டு இந்த ஓலோப்ளெக்ஸோட சீரம். இது வந்து நம்பர் 6 பாண்ட் ஸ்மூதர். சூப்பராக இருக்குது. இது ஒரு ஹீட் அப்ளையன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஹீட் ப்ரொடெக்டன்ட் மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஸை வந்து செம்மையாக கண்ட்ரோல் பண்ணுது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஃபுல்லாக உங்கள் முடி ஏர் ட்ரை பண்ணதுக்கப்புறம் போடுறீங்க அப்படின்னா ஒரு 40% ஃப்ரிட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. முடி டேம்பாக இருக்கும்போதே நீங்கள் இதை போட்டுடுறீங்க அப்படின்னா இது வந்து 85% வந்து முடியில் இருக்க ஃப்ரிட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஐ ரியலி லவ் திஸ். மேனேஜபிலிட்டி செம்மையாக இருக்குது. என் முடி வந்து கொஞ்சம் லென்த் கம்மியாக கட் பண்ணியிருந்த போது ரொம்ப வேவியாக கிறிஸ்பியான வேவி ஆல்மோஸ்ட் கர்லி முடி மாதிரி என்னுடைய முடி டெக்ஸ்சர் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தது. திஸ் திங் ஹேஸ் லைக் சேவ்ட் என்னுடைய முடிய அந்த ஒரு ஃபேஸ்லேருந்து. அது எனக்கு நல்லா தான் இருந்தது. ஆனால் அது மேனேஜபிலிட்டி எனக்கு அவ்வளோ பிடிக்கல. எனக்கு வந்து இந்த பேபி முடி ஓகே தான். அது எப்படின்னா இங்கே வரைக்கும் கொஞ்சம் நார்மலாக இப்படி ஈவனாக வந்துட்டு அதுக்கப்புறம் இப்படி பேபியாக இருக்கிறது வந்து பிடிக்கும். அது வந்து திருப்பி எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஐம் ஹாப்பி அபவுட் திஸ். ஸோ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடி டேம்பாக இருக்கும்போது சொட்ட சொட்ட ஈரம் போனதுக்கப்புறம் டேம்பாக இருக்கும்போது இதை வந்து எடுத்து 2 பார்ட்டாக பிரித்து ஐ வில் அப்ளை திஸ். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆஃப்டர் வாஷ் சீரமாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. வீக்லி ஒன்ஸ் ஆர் 2 வீக் ஒன்ஸ் ஐ ஆல்சோ யூஸ் இந்த மாதிரி பாண்ட் ட்ரீட்மெண்ட். நான் கலர் பண்ணியிருக்கேன், பிரேக்கேஜ் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்றதுனால இந்த மாதிரி பாண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துட்டு நான் என்னுடைய ரொட்டீனில் இன்கார்பரேட் பண்ணுவேன். K18 ஹேர் மாஸ்க் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரீசெண்டாக ரெய்ஸ் அப்படின்ற இந்த பிராண்டில் வந்து நான் இதை ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக K18 விட இது வந்து கொடுக்குற அந்த பார்க்கும்போது இருக்கக்கூடிய அந்த ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கு. K18 வந்துட்டு பார்க்கும்போது நார்மலாக ஃப்ரிஸி மண்ட மாதிரி தான் இருக்கும் என் முடிக்கு. தொட்டு பார்த்தோன்னா சாஃப்டாக இருக்கும், அதெல்லாம் நல்லாயிருக்கும். இது வந்து பார்க்குறதுக்கும் வந்துட்டு அந்த ஃப்ரிஸினஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் ஏதோ இந்த மாதிரி லைக் ஹீட் அப்ளையன்ஸ் வச்சு டேம் பண்ண மாதிரி ப்ளோ அவுட் ரொட்டின் ஒன்று பண்ண மாதிரியான ஒரு லுக் வந்து இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எனக்கு கொடுக்குது. முடி வந்து அன்பிலீவபிளாக சாஃப்டாக மேனேஜபிளாக ஆகுது. ஒன்லி நீட் கொஞ்சோண்டு, நிறைய போட்டிங்கன்னா கொஞ்சம் ஆயிலியாகவே ஆகிற மாதிரி ஆகிடுது. கொஞ்சோண்டு நீங்கள் போட்டு உங்கள் முடியில் வந்து இதை நீங்கள் ட்ரீட்மெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணோன்னா இது போடும்போது யூ டோன்ட் வாண்ட் டு யூஸ் எனி கண்டிஷ்னர் ஆர் ஹேர் மாஸ்க் ஷாம்பூயிங்க்கு அப்புறம். ஸோ பேசிக்கலாக ஷாம்பூ பண்ணிவிட்டு டவல் ட்ரை பண்ணிவிட்டு ஃபுல்லாக 100% ட்ரை கிடையாது, டேம்பாக மட்டும் இருக்கும்போது இதை எடுத்து நீங்கள் ஹேர் சீரம் இந்த ஓலோப்ளெக்ஸ் சீரம் போடுறோம்ல அது மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. இது போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் எதுவுமே வேறு எந்த சீரம் எந்த க்ரீம் எந்த ஆயில் எதுவுமே அப்ளை பண்ணாதீங்க. 15 மினிட்ஸ் கழிச்சு ஆர் உங்கள் முடி ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது லீவ்-இன் ட்ரீட்மெண்ட்டோ இல்லைனா லீவ்-இன் ஹேர் சீரம் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். முடி வந்துட்டு உங்களுக்கு முக்கியமாக உங்கள் பாண்ட் ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ராடக்ட் மாதிரி உங்கள் ரொட்டீனில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வரணும்னா இது ஆர் இந்த K18 கூட நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். பட் இப்போது இது வந்து ஐம் லைக்கிங் ஒரு 0.5% அதிகமாக K18 விட. அவ்வளோதான். இப்போதைக்கு தீஸ் ஆர் த ப்ராடக்ட்ஸ் தட் மை ஹேர் இஸ் லைக் கரண்ட்லி என்ஜாயிங். இது வந்து கண்டிப்பாக மாறும். திருப்பி மாறிட்டு ஏதாவது எனக்கு வந்து கலெக்டிவாக சில ப்ராடக்ட்ஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா ஐ லெட் யூ நோ. நான் வந்து அடுத்த அப்கமிங் லைக் புது ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணுறதுல வந்து இன்னுமே சில புது ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். நான் புதுசாக லான்ச் ஆனது கிடையாது. நான் யூஸ் பண்ணாத சில எனக்கு புதுசாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நீங்கள் ஏதாவது சஜஷன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இந்த காமெண்ட் செக்ஷன் பிலோ. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் எனக்கு வந்து நீங்கள் தெரியப்படுத்திக்கோங்க. எனக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் முன்னாடி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.